என்னடா இவ்ளோ டயர்டா இருக்கேன். அம்மா வீட்ல எனக்கு ரொம்ப வேலையோன்னு நெனைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி, நானா செஞ்சா தான் வேலை. என்னைய வேலை செய்ன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் எனக்கு 2 வீடுமே ஒரே போலவே இருக்கும். சம்மர் வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றது எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குமே ஃபேவரட்டான டேஸுங்க. ஸோ இன்னைக்கு என்னோட டே அம்மா வீட்ல எப்படி போச்சுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அம்மா வீடு ரொம்ப சிம்பிளான குட்டி வீடுங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் என்னையும் அக்காவையும் வளர்த்தி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. காலையில் ஏர்லியாகவே அம்மா எனக்கு ஹேர் ஆயில் காய்ச்சி வச்சுட்டாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பூரி அண்ட் மசால் செஞ்சாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஃபுல்லாக ரெஸ்ட் மட்டும்தாங்க எடுத்தேன். சரி ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலான்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு தான் வேதா குட்டியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாட் அன் ஈஸி டாஸ்க்குங்க. பாருங்க உட்காரவே மாட்டேங்கிறா. ஒரு வழியா அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. விபா குட்டியை கிளப்புறது மை ஃபேவரட் திங்க. ஷீ இஸ் லைக் எ டால். அப்படியே அழகாக எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவா. அவளை வித்தின் 10 மினிட்ஸில் நான் கிளப்பிடுவேன். மேடம் மேடம் என்ன செய்றீங்க? வேது வேதுகுட்டி என்ன கீழே போட்டியா? என்ன பண்ணி வச்சிருக்க? கீழே போட்டியா? எல்லாம் எடுத்து உள்ள போடுங்க. வேதுமா எல்லாம் எடுத்து உள்ள போடுங்க. இங்க பாரு வேதா, தூக்கி எறியக்கூடாது. நோ விபாவும் வேதாவும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க. விபா குட்டி வந்து வேதா குட்டியை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவா. ஸோ கொஞ்சம் டாய்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க 2 பேர்த்தையும் விளையாட விட்டோன்னா அரௌண்ட் 1 to 2 hours அழகாக விளையாடுவாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல்.
தீபாவையும் வேதாவையும் கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ விஜய்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே தான் எப்பயுமே கிளம்புவேன். சொல்லு பேபி. விஜய் ஸ்டார்டிங்கில் எங்களை விட்டுட்டு சிங்கப்பூர் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவனை விட்டு இருந்ததே இல்லை. ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், கஷ்டமாக இருந்துச்சு, அழுதுகிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட்லலாம் கூட போனேன். பட் அவன் என்னை மிஸ் பண்ண விடுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு மோர் தென் 100 டைம்ஸ் கால் பண்ணுவான். சிங்கப்பூரில் இருந்தால் கூட அவனுக்கு நைட் ஷிஃப்ட்டு, எனக்கு டே ஷிஃப்ட், அந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ரொம்ப பிஸியாக போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு நாளைக்கு மோர் தென் 100 டைம்ஸ் பேசிக்குவோம், திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ விட இப்போ கொஞ்சம் டைம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்குது எங்கள் 2 பேர்த்துக்காக. என்ன ஃபிசிக்கலி நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறது இல்லையே தவிர எமோஷ்னலி 2 பேருமே நல்லா கனெக்டடாக இருக்கோம். வேதா ப்ளீஸ், ஒரே ஒரு பொட்டு வச்சுக்கிறேன் ப்ளீஸ். சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு வழியாக நாங்கள்லாம் கிளம்பி வேதாக்கு பால் பாட்டிலு, டவலு, பேம்பர்ஸு, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, விபாக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோங்க. அதுக்குள்ளே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை தூரத்துக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கா எஸ்கேஎம் பார்க் ரீச் பண்ணியாச்சு. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால பார்க்கில் செம்ம ரஷ்ஷுங்க. என்னதுமா அது? அப்புறம் விளையாடலாம். அக்காவா? ஓகே. இது எங்க பேர்? அம்மா பேரு? Oh my god. குட்டி எது குட்டி சுத்து? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு.
உள்ளே வந்த உடனே சாப்பிட்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா போய் சில்லி கோபி மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. விபாக்கு சில்லி கோபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே பால்ஸ் எல்லாம் விற்றாங்க. அங்கே பால் வாங்கி விபா கிட்ட கொடுத்தாச்சு. அவள் விளையாட ஆரம்பிச்சா. வேதா குட்டி அந்த அன்னைக்கு கையில் பிடிக்கவே முடியலங்க. ஒரே ரவுண்டிங் தான். இப்போ இந்த பார்க்கில் புதுசாக நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லாவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கு. அந்த அன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப சில்லாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு அந்த டேவே. இன்னொரு சைடு போனாலும் அந்த சைடும் நிறையா விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. அந்த சைடு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் கிட்ஸை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுங்க அந்த டே. உங்களுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெளில போவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.